இமேஜின் ஒரு கல்லை உடைக்கிறதுக்காக ஒருத்தர் சுத்தியில வச்சு இடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்லுல இருந்து துகள்கள் மட்டும்தான் வருது. அந்த கல் உடையவே இல்ல. கிட்டத்தட்ட 100 தடவை இடிச்சதுக்கு அப்புறமும், அந்த 100வது இடியிலயும் அந்த துகள்கள் தான் வருது. அந்த கல் உடையவே இல்ல. என்னடா இது அப்படின்னு 101வது தடவை அந்த கல்ல இடிக்கிறப்போ, அந்த கல்லு உடைஞ்சிருது. இப்போ கடைசியா அடிச்ச அந்த ஒரு இடினால அந்த கல்லு உடைஞ்சதா? இல்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம போட்ட எஃபோர்ட்னால அந்த கடைசி இடியில அந்த எஃபோர்ட் தெரிஞ்சுதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மூங்கில் மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத விதைச்ச 4லேருந்து 5 வருஷத்துக்கு பெருசா குரோத் இருக்கு. ஒன்ஸ் அது 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரூட் நல்லா பேஸ் போட்டதுக்கு அப்புறம், அந்த குரோத் கிட்டத்தட்ட 90 அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ கடைசி அந்த 1 வருஷம் அந்த மூங்கில் மரம் வளர்றதுக்கு காரணமா? இல்ல அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்த பேஸ் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த 4 வருஷம் காரணமா? நம்ம எல்லாருமே நம்ம போடுற எஃபோர்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்து லீனியரா கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதாவது நம்ம எஃபோர்ட் போட போட ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். பட் ரியாலிட்டி அப்படி இருக்கிறது இல்ல. நம்ம போடுற எஃபோர்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் இம்மீடியட்டா ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பர்ட்டிகுலர் டைம் வர வரைக்கும் ரிசல்ட்டே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல த பிளாட்டோ ஆஃப் லேட்டன்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு இந்த புக்ல சொல்றாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப பெருசா அந்த ரிசல்ட் தெரியும். ரொம்ப நாள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சடனா ஒரு ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். ரொம்ப நாள் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனி சடனா ஒரு 1 crore கம்பெனி ஆகிறதா இருக்கலாம். ஸோ நமக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகும்.